வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல், போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். குறிப்பாக முகலாய பேரரசில் ஜஹாங்கீர் பற்றிய தகவல்கள். முகலாய பேரரசில் ஜஹாங்கீர் பற்றிய தகவல்கள். முகலாய பேரரசு என்பது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக அனைத்து போட்டித் தேர்வுகள்லையும் கேட்கக்கூடிய ஒரு சிலபஸாக முகலாய பேரரசு இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்டு குரூப் 4 மற்றும் அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டெட்டு மற்றும் டிஆர்பி, பிஜிடிஆர்பி உள்ளிட்ட தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வரலாற்றில் முகலாய பேரரசு என்பது மிக மிக முக்கியமான ஒரு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாடத்திட்டம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். குறிப்பாக இவங்களுடைய காலத்தில் ஜஹாங்கரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜஹாங்கரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி குறிப்பாக முகலாய வம்சத்தின் முதல் அரசரான பாபரை பற்றியும், அதைத் தொடர்ந்து அவருடைய மகனான உமாயூனை பற்றியும், அவருடைய மகனான அக்பரை பற்றிய பல்வேறு தகவல்களை நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஜஹாங்கரை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். குறிப்பாக ஜஹாங்கீர் ஆனவர் பார்த்தினாக்கா 4வது முகலாய பேரரசர். ஜஹாங்கீர் 4வது முகலாய பேரரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கனாக்கா குறிப்பாக அக்பருக்கு மகனாக பிறக்கிறார் அப்படின்றாங்க. இவருடைய பெயர் பார்த்தினாக்கா நூருத்தீன் முகமது சலீம். நூருத்தீன் முகமது சலீம் என்ற பெயரிலையும், அதைத் தொடர்ந்து ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் என்றால் உலகை வெல்பவர். ஜஹாங்கீர் என்றால் உலகை வெல்பவர் என்ற தகவல் பார்த்தினாக்கா இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1605 முதல் 1627 வரை இவர் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. இவருடைய காலம் மறுபடியும் சொல்கிறேன், 1605 முதல் 1627 வரை இவர் ஆட்சி புரிஞ்சிருக்கிறார் அப்படின்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா 1569ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் நாள் இவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இவருடைய இறப்பு அப்படின்னு பார்க்கும்போது 1627ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் நாள் இவர் மறைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இவரை பற்றி கண்டிப்பாக வரலாறு என்றால் ஆதாரங்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் பார்க்கும்போது இவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள, குறிப்பாக ஜஹாங்கீரை பற்றி அறிந்து கொள்ள அவர் எழுதிய அவருடைய சுயசரிதையான துசுக்கி ஜஹாங்கீரி, அவருடைய சுயசரிதைனா ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் பற்றி அவரே எழுதி கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் தான் துசுக்கி ஜஹாங்கீரி. முகலாய வம்சத்தில் 2 பேர் சுயசரிதை எழுதியிருக்கிறாங்க. ஒருத்தர் பாபர், அவர் தான் முகலாய வம்சத்தின் முதல் அரசர். அவர் எழுதிய நூல் துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜஹாங்கீரும் பார்த்தீங்கன்னாக்கா சுயசரிதை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய நூலின் பெயர் துசுக்கி ஜஹாங்கீரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இந்த துசுக்கி ஜஹாங்கீரி என்ற நூலில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய முழுமையான வரலாற்றை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. குறிப்பாக அவருடைய வெற்றிகள், அதைத் தொடர்ந்து நூர்ஜஹான் பற்றிய தகவல்கள், அதைத் தொடர்ந்து அவருடைய காலத்தில் நடைபெற்ற அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த தகவல்கள், அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கட்டிடக்கலைகள், இலக்கியங்கள், ஓவியங்களை பற்றி இவர் முழுமையான ஒரு விவரத்தை அவருடைய சுயசரிதையான துசுக்கி ஜஹாங்கீரி என்ற நூலில் ஜஹாங்கீர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது இக்பால் நாமா ஹி ஜஹாங்கீரி, இக்பால் நாமா ஹி ஜஹாங்கீரி பார்த்தீங்கன்னாக்கா இது இன்னொரு நூல் அப்படின்றாங்க. இதை எழுதியவர் யாருனாக்கா முகமது கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முகமது கான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஜஹாங்கீருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய சாதனைகளை பார்த்தீங்கன்னாக்கா இதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஜஹாங்கீரை பற்றி அறிந்து கொள்ள உதவும் இலக்கிய சான்றுகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை தவிர அவர் மேற்கொண்ட கட்டடக்கலைகள், அதை தொடர்ந்து அவர் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஓவியங்கள், இவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வரலாற்று சான்றுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இவருடைய காலமானது பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இவருடைய இயற்பெயர் நூருத்தீன் முகமது சலீம்.
இவர் வந்து ஜஹாங்கீர் என்று அழைக்கப்பட்டிருக்காரு அப்படின்றாங்க. இவருடைய காலம் வந்து 1605 முதல் 1627 வரை அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னாக்கா 4வது முகலாய பேரரசர் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த 4வது முகலாய பேரரசர் பார்க்கும்போது, இவர் வந்து ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக இவர் வந்து சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதைத் தொடர்ந்து கட்டிடக்கலைகள் மீதும் அதிகமான கலை மற்றும் ஓவியங்கள் மீது வந்து அதிகமான அக்கறை காட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவருடைய மனைவியாக திகழ்ந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நூர்ஜஹானோட இயற்பெயர் வந்து மெஹருநிசா. நூர்ஜஹானின் இயற்பெயர் வந்து மெஹருநிசா. நூர்ஜஹான் என்றால் உலகின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நூர்ஜஹானின் இயற்பெயர் வந்து மெஹருநிசா. நூர்ஜஹான் என்பதன் பொருள் வந்து உலகின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரியா? இவரை பற்றி இந்த நூர்ஜஹான் பற்றிய தகவல்கள் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் கொடுக்குறேன் பின்னாடி. அப்போ வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலில் இந்த ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தில், குறிப்பாக ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்தில் தான் முதல்ல வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தாங்க. கிபி 1608ஆம் ஆண்டு மற்றும் 1615ஆம் ஆண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய காலத்தில் வந்து வருகை தந்து, குறிப்பாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியானது இந்தியாவில் வணிகம் செய்வதற்கு அனுமதி வழங்கிய முகலாய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி வழங்கிய முகலாய மன்னர் அப்படின்னு பார்க்கும்போது ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவருடைய நிர்வாகத்தில் பார்க்கும்போது, குறிப்பாக இவர் வந்து வருவாய்த்துறையில் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, வருவாய்த்துறைக்கு வந்து குறிப்பாக அந்த வருமானத்தை வசூலிக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவர் என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா, சம்பளம், ஊதியம் வந்து குடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர் எப்படி டெல்லி சுல்தானுடைய வம்சத்தில் ஜாகீர்தார் என்ற முறை பின்பற்றப்பட்டதோ, அதே முறை வந்து இவர் வந்து பின்பற்ற நினைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதைத் தொடர்ந்து இவர் பார்த்தீங்கன்னாக்கா, மன்சப்தாரி முறை என்பது பார்த்தீங்கன்னாக்கா, யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா, அக்பருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த மன்சப்தாரி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, குதிரைகளையும் குதிரையுடைய வீரர்களின் எண்ணிக்கையை வந்து பட்டியலாக கொண்டு அமைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு தான் வந்து மன்சப்தாரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அந்த மன்சப்தாரி முறையை வந்து இவர் திறம்பட செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவர் பார்த்தீங்கன்னாக்கா தூ ஷஃபா ஷித் என்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவி, அதனை வந்து கணக்கீடு செய்து மன்சப்தார்களுடைய எண்ணிக்கையை வந்து இரட்டிப்பாக்குவதோ அல்லது முப்படைகள் 3ஆக மாற்றுவதோ அதை வந்து மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது இவருடைய காலத்தில் கலை மற்றும் கட்டடக்கலை வந்து சிறந்து விளங்கியிருக்கு அப்படின்றாங்க. இன்று குறிப்பாக வங்காளதேசத்தின் தலைநகராக அழைக்கப்படுகின்ற டாக்காவானது அன்னைக்கு வந்து ஜஹாங்கீராபாத் என்று அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அதை வந்து திறம்பட வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவருடைய காலத்தில் லாகூரில் ஒரு மசூதி கட்டியிருக்கிறாங்க. அந்த மசூதியானது சிறப்புற்று விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது ஆக்ராவில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன மசூதியை வந்து இவருடைய காலத்தில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹித்மத் உத் தௌலாவின் கல்லறையும் பார்த்தீங்கன்னாக்கா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஹித்மத் உத் தௌலாவின் கல்லறை பார்த்தீங்கன்னாக்கா ஜஹாங்கீரோட காலத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது இவருடைய காலத்தில் இலக்கியத்திற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவியத்திற்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர் தனி சிற்பங்களை கொண்டு ஓவியங்கள் வந்து இவருடைய காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றாங்க. இவருடைய கலையானது, இவங்களுடைய கலையில் வந்து குறிப்பாக பாரசீக கலையும் ஐரோப்பிய கலையும் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. முகலாயருடைய கலையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்கி தந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக காஷ்மீருக்கு அருகாமையில் வந்து சலிமர் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூங்காவை வந்து அமைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து குறிப்பாக விலங்குகள் மீதும் தாவரங்கள் மீதும் இவர் கொண்ட அன்பின் காரணமாகத்தான் அது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காஷ்மீருக்கு அருகில் ஷலிமர் என்ற ஒரு பூங்காவை வந்து இவர் அமைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருந்த இவர் பார்த்தீங்கன்னாக்கா 1627ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் நாள் வந்து இவருடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வருது. இவர் வந்து மறைஞ்சிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க.
சரிங்களா? இவரை பற்றிய இந்த ஜஹாங்கீர் பற்றிய தகவல்கள் நன்கு வந்து பல்வேறு தகவல்களிலிருந்து நான் எடுத்து உங்களுக்கு குடுத்துருக்கிறேன். இந்த தகவல்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னாக்கா 4வது முகலாய பேரரசு என்றும், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி வழங்கிய முகலாய மன்னர் ஜஹாங்கீர் என்றும், அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது இவருடைய மனைவியான நூர்ஜஹானிடம் வந்து இவர் ஆட்சிய வந்து முழுமையாக ஒப்படைக்கிறாரு. அதைப் பற்றி இன்னொரு தகவல் கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவருடைய இயற்பெயர் வந்து நூருத்தீன் முகமது சலீம். புரியுதா? அடுத்து வந்து ஜஹாங்கீர் என்றால் உலகை வெல்பவர் என்ற தகவல் பார்த்தீங்கன்னாக்கா, கட்டாயம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த தகவல்களை தவிர வேற என்ன தகவல்கள் இருந்தாலும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு குடுக்குறேன். நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல விஷயங்களையும், அதே மாரி போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய வினா விடைகளானது உங்களுக்கு வந்து தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? பல்வேறு வீடியோக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பல வரலாறு சம்மந்தமாகவும், அரசியல் அமைப்பு சம்மந்தமாகவும், புவியியல் சம்மந்தமான மற்றும் பொருளியல் சம்மந்தமான பல்வேறு தகவல்கள நான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பா வந்து இதை தொடர்ந்து வந்து படிங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்த நோட்ஸா எடுங்க. நோட்ஸ் எடுத்து கட்டாயம் நீங்க படிக்கும் பட்சத்தில, கண்டிப்பாக வந்து நீங்க அனைத்து போட்டித் தேர்வுகளையும் வந்து கண்டிப்பா வரலாறு சம்மந்தமான வினாக்களுக்கு வந்து முழுமையாக நம்முடைய சேனல் வந்து தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்த மாற்றங்கள் என்ன வரணும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல தெரிவிங்க. ஜஹாங்கீர் பற்றிய தகவல்கள் வேற ஏதாவது வேண்டுமென்றால் அத வந்து கீழ கமெண்ட்ல தெரிவிங்க. சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் நல்ல ஒரு செய்தியோடவும், இந்த பாடத்தில குறிப்பாக இந்த வீடியோவுல இருக்கக்கூடிய இன்னும் 2 வீடியோ இருக்கு. ஒண்ணு நூர்ஜஹான் பற்றியும், அடுத்தபடியாக அ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எவ்வாறு இந்தியாவிற்கு ஜஹாங்கீரோட அனுமதி பெற்றார்கள் அப்படின்ற தகவல் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு குடுக்கப் போறேன். தொடர்ந்து நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.